எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே சிம்பிளாக மீனை எப்படி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் நடுவில் மட்டுமே முள் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் மீன் வந்து வாங்கியிருக்கேன். வாங்க இந்த மீனுக்கு மசாலா எப்படி கோட் பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்துக்கோங்க. இந்த தாம்பாளத்தில் எல்லா மசாலா பொருட்களும் இருக்குங்க. வாங்க என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்புங்க. அதே போல் அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து நமக்கு வேணும். இப்போ என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் வேணும்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த மசாலா பொருட்களெல்லாம் இப்போ நம்ம கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே தாம்பாளத்தோட நடுப்பகுதிக்கு கொண்டுட்டு வந்துட்டுங்க நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தோட ஜூஸையும் வந்து இதில் வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதோட ஈரப்பதம், அதே மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ், இது ரெண்டுமே வந்து போதுமானதாக இருக்கும் இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு. ஒருவேளை நமக்கு இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு தண்ணி வந்து வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து இது மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிங்க. நம்ம மீன் வந்து கடையில் வாங்கும் பொழுதுங்க அந்த கடைக்கார்ட்ட சொல்லிங்க இது மாதிரி கீரல் போட்டு வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மசாலாவை வந்து போட்டு நல்லா ஊற வைக்கும் பொழுது இந்த மசாலா மீனில் வந்து சார்ந்து நமக்கு ஃப்ரை பண்ணி வரும்பொழுது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், சின்ன மீன் தான் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ கீரல் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு. இது மாதிரி வாங்கின மீனில் வந்துங்க நல்ல மசாலாவை வந்து கோட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், மீனோட எல்லா பகுதிக்குமே இந்த மசாலா வர மாதிரி நல்லா கோட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா மீன்லேயுமே மசாலாவை வந்து தடவி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம மசாலா தடவின இந்த மீன் எல்லாங்க தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் போல் நம்ம வந்து மசாலாவில் ஊற விட போகிறோம். இது மீனோட சைஸு ரொம்ப சிறுசுங்கிறதுனால 15 நிமிஷமே போதுமானது. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மீனை வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக அடுப்பிலங்க ஒரு வாணலி வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமாங்க நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மீன் துண்டுகளை வந்து 1 இல்லாட்டி 2 மட்டும் ஒரே நேரத்தில் போட்டுங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எப்பயுமே மசாலா கோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மீனை வந்து நம்ம எண்ணெயில் போட்ட உடனே திருப்பக்கூடாது. வந்து இது மாதிரி போட்டுட்டுங்க சைடில் இருக்கக்கூடிய எண்ணெயை ஒரு ஸ்பூன் மூலமாக எடுத்து மீனுடைய மேல் பகுதிக்கு வந்து நம்ம ஊற்றி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 30 செகண்ட் போல் ஆனதுக்கப்புறமா மீனை வந்து மெல்லமாக நம்ம திருப்பி விட போகிறோம். மீன் வந்து இப்போ கீழ்ப்பகுதியில் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம மேல்புறமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கோம். அதனால் மெல்லமாக நீங்கள் மீனை திருப்பி விட்டு ஒரு 10 செகண்ட் போல் வச்சுருந்திங்கனாலே இந்த மீன் வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். மீனுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனாலங்க நமக்கு சீக்கிரமே வந்து இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சைஸ் மீனில் நம்ம மசாலா தடவி ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே ப்ராசஸில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மீன் துண்டுகளையும் நீங்கள் மிதமான தண்ணியில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மிகவுமே குறைவான பொருட்களை வச்சு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் எல்லாம் நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோங்க. நல்ல சூடான சாதத்தோடங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களையே வச்சேங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் இது சிம்பிள் ஃபிஷ் ஃப்ரைங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயத்தில் சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த சிம்பிள் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த சிம்பிள் ஃபிஷ் ஃப்ரை பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.